بأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله فأحسن هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயகனாகிய அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதரா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இது மட்டும் தன்னால் தன் வாழ்வில் இயன்றவரை கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர்களின் மீதும் இந்த கடமையான ஜும்மா தொழுகையை நபி வழிப்படி அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம்மவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் மிக தெளிவாக விளங்கியிருக்கின்றோம். அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவனாக முடியாது. அவனுக்கு நிகரானவன் யாரும் கிடையாது. அவன் தனித்தவன். இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வுடைய மகப்பெரும் கிருபையினால் நாம் விளங்கியிருக்கின்றோம். மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்று இந்த சமுதாயத்தில் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய பழக்கமுடையவர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்கிறார்களா இல்லையா? அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாவும் ஒரு இறைவன் தான், அல்லாஹ் என்கின்ற ஒரு இறைவன் இருக்கின்றான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாவை எப்படி நம்ப வேண்டுமோ அல்லாவை தவிர யாரும் நம்பக்கூடாது என்பதிலே அவர்களிடத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது. அல்லாவிற்கு சர்வசாதாரணமாக இணை வைக்கக்கூடிய நிலையில் இன்று பெரும்பான்மையான முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களும் சொல்லிக் கொள்கிறார்கள் நாங்கள் முஸ்லீம் தான். ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னாக்கா, இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் அப்பா முஸ்லீமு, எங்கள் அம்மா முஸ்லீமு, அதனால் நானும் முஸ்லீம்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. என் தாய் முஸ்லீமாகவோ என் தந்தை ஒரு முஸ்லீமாகவோ இருப்பதனால் நான் முஸ்லீம் ஆகவே முடியாது. எப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பட எங்கு வேணால் பிறக்கட்டும், எந்த குடும்பத்தில் வேணால் பிறக்கட்டும், அவர் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ எப்பேற்பட்ட வம்சாவளியில் பிறக்கட்டும், அல்லாஹ்வுடைய கலிமாவை வா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று எப்போது தன்னுடைய உள்ளத்தால் அறிந்து தன்னுடைய வாயால் முழங்குகிறார்களோ அப்போதுதான் அவர் முஸ்லீம் ஆக முடியும். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, நான் யாரையும் வணங்க மாட்டேன், அப்பேற்பட்ட எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கணும்.
அவர் தான் முஸ்லீம் ஆக முடியும். அதுவும் இல்லாமல் எங்கள் பெற்றோங்களாம் முஸ்லீமாக்குறாங்க, எங்கள் தாத்தா பாட்டி முஸ்லீமாக்குறாங்க, அதனால் நானும் முஸ்லீமாக வந்துட்டேங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நான் முஸ்லீம் என்பதனால் நீ முஸ்லீமாக முடியாது. நீ அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காமல் இருந்தால் மட்டும்தான் நீ உண்மையான முஸ்லீமாக முடியும். ஆனால் இது சர்வ சாதாரணமாக இவங்க எல்லாமே முஸ்லீம் என்ற எண்ணத்தில் அல்லாஹ்வையும் வணங்குறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, தாயத்து கட்டுறாங்க, பில்லி சுனியத்தை நம்புகிறாங்க, எல்லாமே நம்புகிறாங்க. ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தாக்கா இவற்றையெல்லாம் நம்புவார்களா? அல்லாஹ் அதில் நம்ப முடியுமா? கலிமாவுடைய பொருள் தெளிவாக தெரிஞ்சாக்கா நிச்சயமாக யாருமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவே மாட்டாங்க. வா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வா அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னுடைய இறை தூதனை எல்லாருமே ஏற்றுக்கொண்டாக்கா, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாக்கா இணை வைப்பே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும். இந்த இணை வைப்பு நம்முடைய சமுதாயத்தில் தலைவிரித்து ஆடுவதற்கு என்ன காரணம்? நம்முடைய முன்னோர்கள்னு சொல்லிடுறாங்க. ஏன்பா நீ தர்காவுக்கு போகிற? என் அப்பா இந்த மாதிரி போனார், எங்கள் தாத்தா போனார், அதனால் நானும் போகிறேன். சிந்திக்கிறதே கிடையாது. அல்லாஹ் தஆலா மிக அழகாக நமக்கு பகுத்தறிவு நமக்கு கொடுத்துருக்கான். எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து ஆராய்ந்து பாருங்க, கண்மூடித்தமாக நம்பாதீங்க. இது இறை வசனமாக இருக்குதா படித்து பாருங்க, அல்லாஹ் எதற்காக நம்ம சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணுறதே கிடையாது, அதை பயன்படுத்துவதே கிடையாது. எங்கள் அப்பா சொன்னார், தர்காவுக்கு போக சொன்னார், நான் போகிறேன். கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஒரு தாயத்தை கட்டினா எனக்கு சரியாயிருன்னு சொல்கிறாங்க, அதுவும் அந்த தர்காவுக்கு போய் ஒரு தாயத்தை கட்டிக்கோ சரியாக போயிடும். இப்படி நம்முடைய பகுத்தறிவை, சிந்திக்கக்கூடிய அறிவை சிந்திக்காமல் செயல்படுவதனால்தான் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் செய்கிறோம். இந்த இணை வைப்பு பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக இந்த இணை வைப்பு என்பது மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக இருக்கிறது. நீ எப்பேற்பட்ட பாவம் பண்ணிக்கோ, அல்லாஹ்வை நம்பிட்டியா, ஒரு சில பாவங்கள் நீ பண்ணுறியா, விபச்சாரம் பண்ணுறியா, திருடுறியா, பொய் சொல்றியா, ஏமாத்துறியா, நமாஸ்க்கு வராமல் இருக்கிறியா, என்ன வேணா பண்ணு, நான் அல்லாஹ் நாடினால், எல்லாத்தையும் கிடையாதுங்க, அல்லாஹ் நாடினால் மன்னிப்பேன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ் உலா யுஷ்ரிக்கு யுஸ்ரஹு பிஹி வயுஸ்ரா. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களோ அவங்கள மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்கள் இருக்கிறது அல்லவா, அதை தான் நாடினால் மன்னிப்பேன். எல்லாத்தையும் மன்னிப்பேன்னு கிடையாதுங்க, தண்டனை கொடுப்பான், தண்டனை கொடுத்து மன்னிப்பான் பின்னாடி. ஆனால் நிச்சயமாக அந்த இணை வைப்புக்கு கீழே உள்ள எப்பேற்பட்ட மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக இருப்பது இந்த இணை வைப்பு. இதில் இந்த இணை வைப்புன்றதை சர்வ சாதாரணமாக எதெல்லாம் இணை வைப்பு, நாங்கள் தர்காவுக்கு போகிறது இணை வைப்பாங்க கேட்குறாங்க. தர்காவுக்கு போய் மக்கள் சந்திச்சாக்கா அந்த கபரை வணங்கினா இணை வைப்பான்னு கேட்குறாங்க. ஏன்னா எது இணை வைப்புன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அப்படி தான், அதனால தான் இணை வைப்பு அந்த தர்காவுக்கு போகிறாங்க. உண்மையாகவே நாம் அந்த மக்களை சந்தித்து தர்கா வழிபாடு நிச்சயமாக இணை வைப்புங்க, அது அல்லாஹ்வோட வணங்கமாக ஆகுது, அவுலியாக்களை வணங்கமாக ஆகுதுன்னு சொல்லி புரிய வச்சா அவங்க போகவே மாட்டாங்க. ஆனால் நம்ம செய்கிறதே இல்லை. அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான், நிச்சயமாக அதற்கு கீழுள்ள பாவங்களை நான் மன்னிப்பேன். இப்போ மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக இருக்கிறது இந்த உலகத்தில். நம்ம குடும்பத்தை எடுத்துக்கோங்க, மரணிச்சிட்டாக்கா நம்ம வருத்தப்படுறோம், ஐயோ இணை வைப்பில் இருந்தாங்களே, நம்ம அல்லாஹ்வுக்கு துவா பண்ண முடியாது அப்படின்னு மரணிச்சப்போ வருத்தப்படுறதை விட, அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது, நம்ம குடும்பத்தில் இருக்கும் பொழுது, சொந்தமாக இருப்பாங்க, பந்தமாக இருப்பாங்க, வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க, தனிப்பட்ட முறையில் சந்திங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வச்சா அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான், தர்காவுக்கு போகாதீங்க, தட்டுத்தலை நம்பாதீங்கன்ட்டு எப்போ சொல்லணும்? அவங்க உயிரோடு இருக்கும்போது. அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம அவங்க கண்டுக்கவே மாட்டோம், அவங்க அப்படி சிந்திக்கவே மாட்டோம், அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, விதனாவாதம் பேசுவாங்க, நீங்களாம் தௌஹீத்வாதின்னு நம்மளை தான் கேவலம் பேசுவாங்க. அப்படி நினைக்காதீங்க. நம்மளை எவ்வளோ அலட்சிப்படுத்தினாலும் சரி, நாம் அவர்களுக்கு நன்மை நாடக்கூடியவர்களாக இருந்தால், நாம் அவர்கள் நம்ம என்ன தான் விரட்டினாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் இல்லைங்க இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்புங்க, குர்ஆனில் இருக்கு பாருங்க, ஹதீஸில் இருக்கு பாருங்கன்ட்டு ஒவ்வொரு தடவையும் போய் நம்ம எத்தி வைக்க வேண்டிய வேலை தான் நமக்கு. அல்லாஹ் தஆலா இன்னும் கடுமையான எச்சரிக்கை சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் அர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வச்ச நிலையில் மரணிச்சிட்டாங்களோ, இறந்துட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. நாம் அதுக்கு முன்னாடி சந்தித்து அவர்கள் தாவா பண்ணி இதுதாங்க உண்மையான மார்க்கம், இதுதாங்க சத்தியமான மார்க்கம், அல்லாஹ் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு இறைவன், அவன் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தான், இந்த படைத்தவன் தான் இறைவன் ஆக முடியும், நீங்கள் இந்த வானத்திலிருந்தோ இல்லை இந்த பூமியிலிருந்தோ ஒரு சிலைக்கலையோ அல்லது தாயத்தையோ தகடையோ எதையோ ஒன்று இந்த பூமியிலேருந்து நீங்கள்
உண்டாக்கி படைச்சவனை விட்டுட்டு படைப்பினங்களிலிருந்து ஒன்று உண்டாக்கி அதுதான் இறைவனை நம்பினால் நிச்சயமாக அது இறைவன் ஆகவே ஆகாது. உண்மையான இறைவனை வணங்குங்கள்னு சொல்லி நாம் அவங்க உயிரோடு விட்டுட்டு செத்து போயிட்ட வருத்தப்படுற ஒரு சல்லி பிரோஜனம் இல்லைங்க. அதான் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்போர் சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான். அவங்களுக்கு சொர்க்கமே வழங்க மாட்டான். அவங்க சென்றடையும் இடம் நரகம்தான். அவங்களுக்கு நிச்சயமாக எந்த உதவியாளரும் இருக்க மாட்டாங்க. அப்போது அல்லாஹ் மிகப்பெரிய தடையாக விதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குது, இந்த இணை வைப்பு. இந்த இணை வைப்பில் பல அம்சங்கள் இருக்கிறது, அதை பற்றி பார்ப்போம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய பண்பு என்ன? நாம் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, இந்த நிலையில் நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நமக்கெல்லாம் அல்லாஹ்வோட தூதர் மிக தெளிவாக எச்சரிச்சிருக்காங்க. என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு வந்துச்சா அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு எத்தி வைங்க. அது அவர் எனக்கு சொல்ல தெரியாது, ஒரு இமாம் வரணும், ஒரு ஆலிம்சா வரணும், ஒரு குரானை விளங்கினவங்க வரணும், ஒரு தாயி வரணும், இப்படி நம்ம அடுத்தவங்க வரணும் அடுத்தவங்க பார்க்க வேண்டாம். நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, தெரியுமா தெரியாதா? அப்போ உண்மையான இறைவன் யார்? அல்லாஹ் தான் தெரியுமா தெரியாதா? இதை வச்சு சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதுங்க அப்படின்னு நாம் யாருமே எதிர்பார்க்க தேவையில்லை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு சகோதரர் இருக்குது, யாராவது ஒரே ஒரு சகோதரரை நம்ம மார்க்கத்துக்கு கொண்டு வந்திருக்கோமா? யோசனை பண்ணி பாருங்க. இல்லை என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஏதாவது ஒரு சகோதரர் இந்த மார்க்கத்தை நோக்கி வந்திருக்காங்களா? அதுவும் கிடையாது. அப்போ நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? நாம் இந்த மார்க்கத்தை விளங்கினவங்க மாற்று கருத்தே இல்லை. இந்த நிலையை மரணிச்சா கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறன்ற ஒரே ஒரு தகுதியை கொண்டு நம்ம சொர்க்கம் போயிடுவோம், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் போக முடியாது இல்லையா? நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருப்போம், எவ்வளோ சொல்லவே முடியாத அளவு பாவம் பண்ணியிருப்போங்க. அப்போது இந்த பாவங்கள்லாம் மன்னிக்கணும்னா நாம் தாவா செஞ்சு ஒரே ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்தாக்கா அவர் செய்கின்ற நன்மையெல்லாம், அவங்க குடும்பத்தை செய்கிற நன்மையெல்லாம் நம்ம சாரமாக சாராதான். அப்போ அந்த எண்ணம் நமக்கு வரணுமா இல்லையா? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது, தாயிங்க பேசிக்குவாங்க, அவங்க எல்லாம் நிறைய படிக்கணும் போல தெரியுது, அப்போ தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாதுங்க, தர்காவுக்கு போகாதீங்க, தாயத்தை கட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கு கூட ஆலிம்சா வரணுங்களா? நாம் எல்லாத்தையும் சப்பக்கட்டை கட்டுறோம். அவர் வரணும், 4 பேர் சேரணும், 5 பேர் சேரணும், 10 பேர் சேரணும், அப்போ தான் போக முடியும். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நாம் ஒரே ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நாம் மக்களுக்கு நம்மால் இயன்றவரை இந்த செய்தியை எத்தி வச்சுட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா தர்கா வழிபாட்டை பற்றி சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, லஹனல்லாஹு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. யார் மீது? வஹயூத நசாரா, யூதர்கள் மீதும் நசாராக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. ஏன் தெரியுமா சொல்கிறாங்க, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய மன்னரைகளை வணக்க ஸ்தலங்களாக்கிட்டாங்க. நபிமார்கள் வாழ்ந்தாங்க இல்லைங்களா, அவங்க மரணித்து அவங்க அடக்கமான மன்னரையை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிட்டாங்க. அதனால் அந்த யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. யோசனை பண்ணி பாருங்கள், நபிமார்களாக வாழ்ந்தவங்க உண்மையாக நல்லவங்க தான் வாழ்ந்துருப்பாங்க, மாற்று கருத்தே இல்லை. அப்பேற்பட்ட நபிமார்களோட அடக்க ஸ்தலங்களை கூட நீங்கள் வணக்க ஸ்தலங்கள் ஆக்காதீங்கனாக்கா, இன்று தர்காவுக்கு போகக்கூடிய எத்தனை மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஏன்பா தர்காவுக்கு போகிறீங்க, ஷேக் அப்துல் காதர் ஜீலானி போய் சந்திக்கிறீங்களே, என்ன விஷயம்னாக்கா அவர் ரொம்ப நல்லவராக வாழ்ந்தார், இந்த உலகத்தில் வாழும்பொழுது ரொம்ப நல்லவராக வாழ்ந்தாருங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட நல்லவராக வாழ முடியுமா? ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நபிகளாரை விட சிறந்தவர்களாக வாழ முடியுமா? முடியவே முடியாது. அப்பேற்பட்ட நபிகளாக சொல்கிறாங்க, என்னுடைய மன்னரையை நீங்கள் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கிறாங்க, நான் இறந்து என்னுடைய மன்னரையை நீங்கள் நாளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட இறை தூதராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளால் மக்களுக்கு போதித்தக்கூடிய அந்த இறை தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய மையவாடியை நீங்கள் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிடாதீங்க. நபிமார்களை விட நல்லவங்க இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் ஒருத்தர் வாழ்கிறாருங்க, ரொம்ப நல்லவராகவே இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கட்டும், 5 நேரம் தொழக்கூடியவராக இருக்கட்டும், போய் சொல்லாதவராக இருக்கட்டும், இந்த உலகத்தில் அவரை மாதிரி நல்லவராக இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அவர் இறந்துட்டாக்கா அவர் செஞ்ச விஷயங்களா வச்சு நீங்கள் மன்னரை வணக்கஸ்தலம் ஆக்குவீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? யார் ஒரு மரணிச்சாலுமே சரி, அவரோட மன்னரைகளை வணங்கும் இடமாக ஆக்கக்கூடாது. இது இறைத்தூதர் எச்சரிக்கை. ஆனால் சாதாரணமாக அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. பீடி மஸ்தானுக்கு ஒரு தர்கா,
பீடி மஸ்தான் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு ஒரு தர்கா. இப்படி நாகூரில் ஒரு தர்கா, எத்தனையோ தர்கா வழிபாடு நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அவங்கள போய் தெளிவாக விசாரிச்சாக்கா, ஏன்பா நீ தர்காவுக்கு போகிற அப்படின்னு கேட்டாக்கா, எங்கள் தாத்தா போனார், எங்கள் பாட்டி போனாங்க, இதனால் நாங்கள் போகிறோன்னு சொல்லுவாங்க. தவிர நிச்சயமாக உண்மையான விஷயங்களை விளங்கி கொண்டார்கள் என்னால் அவர்கள் செல்ல மாட்டார்கள். அதே மாதிரி சொல்கிறாங்க, மண்ணறையில் உள்ளவர்கள் இருக்காங்க இல்லையா, இறந்து போயாச்சு. ஒரு மனிதன் இறந்து போயிட்டாக்கா அவங்களுக்கு காது கேட்க முடியுமா? அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கின்றான், மண்ணறையில் உள்ளவர்களை நீ செவியேற்க செய்பவர் இல்லை. யாராவது செத்து போயிட்டாக்கா அவங்க பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கை கால் அசைக்க மாட்டாங்க, நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட மண்ணறையில் இருக்கிறவங்கள நீ சொல்கிறத எப்படி கேட்பாங்க? அந்த மன்னரை இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே காப்பாற்றிக்க முடியல. யாரெல்லாம் தர்காவுக்கு போகிறாங்களோ, இந்த அவங்களே நான் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க, அவர்களையே காப்பாற்ற முடியலை. அவங்களுக்கு சக்தி இருந்தாக்கா அல்லாஹ் இடத்துல ஒரு ஆற்றல் வாங்கி, இறைவா என்னை மட்டும் நீ விட்டுரு, நான் உனக்காக மக்கள் வந்து எல்லாம் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அவர்களே காப்பாற்ற முடியவில்லை, அவர்கள் நம்மளை காப்பாற்றுவார்களா? சிந்தித்து பாருங்கள். அப்போது மண்ணறை உள்ளவர்களை செவியேற்க செய்ய முடியாதுன்னு நல்லா சொல்கிறான். அந்த மண்ணறையில் போயிட்டு, அந்த கபஸ்தானில் போயிட்டு, ஒரு இறந்தவர் அடக்கமான இடத்துல போயிட்டு, இறைவா என்னுடைய குறைகளை மன்னிச்சிடு, அவுளியாவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பு தட்டி கொடு, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன்ட்டு அந்த அவுளியாட்டில் போய் பிரார்த்தனை செய்வோமே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஏதாவது விதத்தில் கொஞ்சமாவது பகுத்தறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய யாராவது தர்காவுக்கு போவாங்களா? உண்மையாகவே தர்காவுக்கு போகக்கூடிய அனைவருமே பகுத்தறிவை கொண்டு சிந்திக்கவில்லை என்பதுதான் உண்மையான பொருள். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை இன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, அவர்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான். நீங்கள் தர்காவுக்கு போங்க, எங்கே வேணால் போங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் கடவுளாக எண்ணுகிறீங்களோ அவங்க எல்லாருமே நிச்சயமாக உங்களை போன்ற மனிதர்கள் தான். நீங்கள் உண்மையாக இருந்தால் அழைத்து பாருங்கள், நீங்கள் யாரை அழைக்கிறீங்களோ அழைத்து பாருங்கள், அவங்க உங்களுக்கு பதில் தர முடியுமா? இறந்து போனவங்களால பேச முடியுமா? நம்ம கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கூட இந்த விஷயம், அதாவது திருமறை குர்ஆனை தெளிவாக விளங்கியிருந்தால், இந்த தர்காவுக்கு போகிறவங்க, தாயத்து கட்டுறவங்கெல்லாம் திருமறை குர்ஆனை எடுத்துகிட்டு படித்து பார்த்தாக்கா, இந்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆன் யாருக்காக அருளப்பட்டது, குர்ஆன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் யாருக்கான்னு இந்த குர்ஆனை படித்து விளங்கினாலே நிச்சயமாக தர்கா பக்கம் போவே மாட்டாங்க. இந்த குர்ஆன் இருக்குதுங்க, இந்த குர்ஆனை விட்டுறாங்க, ஆனால் அந்த தாயத்தை எடுத்துக்கோங்க. இந்த குர்ஆனில் இருக்கிற விஷயத்தில் வந்து 2-3 வசனம் எழுதியிருப்பாங்க, அதை எழுதி அந்த பச்சை துணியில் கட்டியிருப்பாங்க. அதை கழுத்தில் பண்ணாக்கா எனக்கு எந்த தீங்கு வராது. ஒரு தாயத்தை கட்டாங்க எனக்கு எந்த தீங்கு வராதுன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சமாக சிந்திக்க வேண்டாமா? நம்ம இடத்துல குர்ஆன் இருக்கு இல்லையா, அப்போ குர்ஆனை நெஞ்சு வச்சு கட்டினாக்கா நமக்கு யாரும் எந்த பாதிப்பு வராது, சைத்தானால பாதிப்பு வராதுன்னு நினைக்கலாமே. இந்த உலகத்தில் யாருனாலும் எந்த தீங்கு செய்ய முடியாதுன்னு நினைக்கலாமே. ஒரு சின்ன ஆயத்தை என்னை காப்பாற்றுன்னு நம்புகிறாங்க. ஒரு பச்சைகள் துணியில் எடுத்து பார்த்தாக்கா என்னமோ கிறுக்கியிருக்காங்க சம்மந்தமே இல்லாமல். அந்த துணியில் ஒரு எழுத்துக்கள், பேப்பரில் எழுதப்படுகின்ற எழுத்துக்கள் என்னை காப்பாற்றணும்னு கொஞ்சம் கூட பகுத்தறிவே நம்ம நம்புகிறாங்க இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க தெளிவாக விளங்காத காரணம் தெரியுமா? இந்த திருமறை குர்ஆனை சுத்தமாக படிக்கிறதே கிடையாது, அதை பொருள் அறிஞ்சு உணர்வதே கிடையாது. இதுவும் தான் இந்த நம்முடைய சமுதாயத்தில் இணை வைப்பு அதிகரிப்பதற்கான மிக பிரதான காரணம். நம்முடைய வேதத்தை அவங்க விளங்குறதில்ல. இறை வேதம் குர்ஆன் சொல்லப்படுது, இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேரடி காட்டு சொல்லப்படுது, அதை எடுத்து தெளிவாக படித்து விளங்காத காரணம்னால்தான் நம்முடைய சமுதாயத்தில் அந்த தட்டு தகடு தாயத்து எல்லாமே காரணம். கொஞ்சம் பகுத்தறிவை கொண்டு சிந்தித்தாக்கா இதெல்லாம் கிடையாதுன்னு நம்பிடலாம். ஆனால் சிந்திக்கிறதே கிடையாது. தாயத்தை கட்டுவாங்க, ஏன்பா கட்டுறேனாக்கா கடுமையான தலைவலிங்க, முடியவே முடியல, அந்த தலைவலி போகிறதுக்காக நான் தர்காவுக்கு போய் தாயத்து வாங்கி கட்டிக்கினேன். இல்லை கடுமையான வயிற்று வலிங்க, கடுமையான நோய் தீர்வதற்கு தாயத்து இல்லையா, கடுமையாக வீட்டில் வருமானமே இல்லைங்க, பொருளாதாரம் சுத்தமாக இல்லாமல் இருக்குது, வருமானத்துக்காக நான் அந்த தாயத்தை கட்டியிருக்கேன். இப்படி தாயத்தை கட்டுவதற்கு ஒரு அளவுகோல் இல்லாமல் போச்சு. இன்னும் நம்முடைய ஊர்கள் என்ன, ஆண்களுக்கு பச்சை கலரு, பெண்களுக்கு மஞ்சள் கலரு, இப்படி ஒரு தாயத்து. ஏன்பானாக்கா அது ஆண் பெண் தனித்தனியாக இருக்கணும் இல்லையா? அதாவது ஒரு அளவுகோலே இல்லைங்க. அவங்க மனச்சைப்படி எதெல்லாம் தோணுதோ இப்படிலாம் அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் மக்களை ஏமாற்றுவதற்காக, தன்னுடைய வயிற்றுகள் நிரப்புவதற்காக தாயத்தையும் தகடையும் செஞ்சு கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இந்த மக்கள், அங்கே செலவுடைய மக்கள் இதை விளங்குவதில்லை. அவங்க ஏமாற்றி பிழைக்கிறாங்க, சம்பாதிப்பதற்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க நிச்சயமாக மக்களை ஏமாற்றி தான் வாழ்கிறாங்கன்ட்டு தெரிஞ்சாக்கா அங்கே போக மாட்டாங்க. ஆனால் ஏமாறக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? நம்முடைய சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் வணங்குறன்றாங்க, தொழுகைக்கு போகிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, காபத்துல்லாஹ் போய் சந்திக்கிறாங்க, இங்கே தான் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்தாலும் சரி, அங்கே ஹஜ்ஜுக்கு போகும்போது தாயத்தெல்லாம் கழட்டினு தெரியுது, அதெல்லாம் முடிஞ்சாலும் வெளியே வந்தோடனே தாயத்து மாட்டிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வச்சக்கூடிய நிலையில் நம்ம ஹஜ்ஜுக்கு போய் என்ன பயன் இருக்குது?
நாம் ஒரு தாயத்தை கட்டிட்டு இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் என்னென்ன கடமை செய்வானோ எல்லா கடமையும் செஞ்சதுனால நமக்கு என்ன பயன் இருக்கிறது? ஒரு பயனும் கிடையாது. நாம் செய்கின்ற அனைத்து நல்லறங்களும் நாம் அல்லாஹ்வை இணை வச்சுட்டு 5 நேரம் தொழுதாலும் சரி, நாம் ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி, மக்கள் மத்தியில் நோன்பு வச்சாலும் சரி, என்ன அமல்கள் செஞ்சாலும் சரி, அவை அனைத்தும் நாசமாகிவிடும். நம்மளுக்கு எந்த அமலும் இருக்காதுங்க. அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. நம்ம செய்கிற எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம தொழுறது வேஸ்ட்டு, எல்லா விஷயங்களும் வேஸ்ட்டு. அது அடுத்து சொல்கிறாங்க தட்டுத்தகடு. இந்த தட்டுத்தகடு எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சள் கலர் போர்டு மாதிரி இருக்கும். இந்த போர்டில் குர்ஆன் வசனம் எழுதி வச்சுருப்பாங்க. ஏதோ வசனம் எழுதி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குர்ஆன் வசனம் எழுதி வீட்டில் மாட்டினாக்கா என் வீட்டுக்கு எந்த தீங்கும் வராது, என் வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராது. யோசனை பண்ணி பாருங்கள். தட்டுத்தகடு வச்சு குடும்பத்தில் யாருமே மரணிக்கவே இல்லையா? யாருமே நோய்வாய்ப்படவே இல்லையா? யாருமே கஷ்டமாக அனுபவிக்கவே கிடையாதா? நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒரு தட்டு வச்சுட்டாக்கா என் வீட்டுக்கு எந்த முசீபத்தும் வராதுன்னு. கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ் நாடினால் எல்லா முசீபத்தும் வரும். நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய உள்ளத்தை எப்படி நம்ம தூய்மையாக்கணும்? எனக்கு எந்த ஒரு நன்மை நாடினாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. எந்த ஒரு தீமை வந்தாலும் சரி, இது நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. இதோ இவன் கண்ணு வச்சுட்டான், நான் சம்பாதிக்கிறத பார்த்துட்டு இவன் கண்ணு வச்சுட்டான், அதனால என்னோட ஒட்டுமொத்த வருமானமும் போயிடுச்சுங்க. கண் திருஷ்டி இருக்குன்னு நம்பிட்டா முடிச்சு போச்சு. நம்மளுடைய வருமானத்தை பார்த்தோ அல்லது நம்ம குடும்பத்துடைய மக்கள் செல்வங்களை பார்த்தோ நம்மளுடைய மற்ற ஏதோ ஒன்றுங்க நம்ம இடத்துல அதிகமாக எது இருக்குதோ அதை பார்த்து மக்கள் எல்லாம் கண் வச்சுட்டாங்க. அதனால தான் எனக்கு இந்த இழிந்த நிலை, என் குடும்பத்தை தொடர் மரணமாக இருக்குது, வருமானமெல்லாம் போயிடுச்சு, செல்வங்கள்லாம் போயிடுச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சுன்ட்டு இந்த கண் திருஷ்டி இருக்குது, தகடு வைக்காமல் போயிட்டேன் இப்படின்னு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ இவை அனைத்துமே இணைப்பு தான். ஒரு தகடு நம்மளை காப்பாற்றும், ஒரு பேப்பர் நம்மளை காப்பாற்றும், குர்ஆன் வசனம் நம்மளை காப்பாற்றும்? நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த குர்ஆன் நம்மளை நேர்வழி காட்டும். இந்த குர்ஆனில் உள்ள வசனங்களை நம்ம படித்து விளங்கினா மட்டும்தான் நம்ம நேர்வழியில் இருப்போம். இந்த குர்ஆன் இருக்குது இது நேர்வழி காட்டும் நான் நினச்சிருந்தாக்கா நிச்சயமாக காட்டாது. ஒவ்வொரு வசனங்களையும் படித்து புரியணும். நம்ம எதற்கு நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? அவங்க அங்கே போய் நிறைய விஷயத்தை படித்து தன்னுடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்க வேண்டும்ன்ட்டு. ஆனால் இது போன்ற விஷயங்களில் இந்த தட்டு தகவல் நம்புறனால என்ன நடக்குதுனாக்கா பகுத்தறிவுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் ஆகிடுது. யாராவது ஒருத்தர் சிந்திக்கக்கூடியவர், ஒரு வண்டியை வேகமாக போகிறீங்க, ஒரு பஸ்ஸு வேகமாக இடிக்காமல் வருதுங்க, தாயத்தை தூக்கி காட்டும் போகலாம், பஸ் இடிக்காமல் போயிடுமா? தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் தாயத்தை காமிச்சாக்கா நம்ம தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்? அல்லாஹ் நமக்கு எதோ நாடுறானோ அது நடந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மக்கள் நினச்சிக்கிறாங்க இந்த தட்டையோ தகடையோ இல்லை தர்காவுக்கு போயிட்டு வந்தாலும் நமக்கு ஏற்படுகிற முசிபத்தெலாம் விளங்கிடும், முசிபத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. அடுத்தது என்ன பார்த்தா ஜோசியம். நம்ம மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஜோசியம் பார்க்குறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமான ஒரு இழப்புகளாக இருக்குது. ஒரு ஜோசியம் பார்த்தாக்கா அந்த ஜோசியக்காரன் சொல்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலான்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறாங்க, ஜோசியக்காரன் கையை பார்த்தோன்னே அவனுக்கு என்னென்னா தோணுதான் சொல்லுவான். நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை கஷ்டம் இருந்திருக்கும், நீங்கள் இப்படிலாம் ரொம்ப இதுப்பட்டிருப்பீங்க, இன்னும் ஒரு 6 மாதம் கழிஞ்சாக்கா உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறிடுங்க, அவர் என்னென்னோ நினைக்கிறா சொல்லுவார். அதுக்கு அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. யார் குறிக்காரனோ அல்லது வருங்காலத்தை கணித்து சொல்கிறாங்களோ அவங்க இறை வேதத்தை நிராகரிச்சவங்க ஆகிட்டாங்க. யார் குறிக்காரனை போயிட்டு ஜோசியம் கேட்குறாங்களோ அவங்க குர்ஆனே இல்லைன்னு நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்க. நாம் ஒரு ஜோசியக்காரனை போயிட்டு ஏதாவது கேட்டாலே முடிச்சு போச்சுங்க. அல்லாஹ் இல்லைன்றதில்ல, நம்மளுடைய கண்ணு முன்னாடி இருக்க குர்ஆனை நம்ம நிராகரிச்சிட்டோம். இறை அதாவது ஈமானி பண்பில் ஒன்று நிராகரிச்சா நம்மளால் காஃபில் ஆகிடுவோம். இணை வைப்பில் நம்ம முதல் கட்டத்தில் இருப்போம். அப்போது இந்த ஜோசியம் பார்ப்பது நிச்சயமாக நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்கடுத்ததாக பார்த்தாக்கா சூனியம். இந்த சூனியம் பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த நம்முடைய சமுதாய மக்களில் பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கே சூனியம் வைக்கப்பட்டிருக்குது, இறை தூதருக்கே சூனியம் வச்சுட்டாங்க அப்பயே, அதனால தான் வந்து அவர் மாதிரி நடந்தார் அப்படின்ற அளவுக்கு இன்ற அளவுக்கு கூட நம்புகிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதருக்கு இணை அதாவது சூனியம் வச்சுருக்காங்கனாக்கா அப்போ அல்லாஹ் சக்திலாம் போயிடுச்சா? இறைவன் அமைச்ச தூதர், இறை தூதர், அந்த தூதருக்கு அனைத்துமே அல்லாஹ் சொல்லித்தரான். அந்த தூதருக்கு சூனியம் வச்சுட்டானாக்கா அப்போ அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இல்லாமல் போயிடுச்சா? இல்லை அல்லாஹ்வோட சக்தி உடையவன் பூமியில் இருக்கிறாங்களா? ஒரு தூதருக்கு எப்படிங்க சூனியம் வைக்க முடியும்? அதாவது சூனியம் என்பதே இல்லவே இல்லை. யாருனாலையும் இந்த உலகத்தில் ஒன்றுமே சூனியம் வைக்க முடியாது. என்னை யாராவது அடிக்கணும்னாக்கா நேராக வந்து அடிக்கணும், இல்லையா ஏதாவது கல்லுகள் தூக்கி போட்டு அடிக்கணும், இல்லையா கட்டை தூக்கி அடிக்கணும். அதை தாண்டி போட்டு தூரமாக நின்றுட்டு இப்படி மந்திரம் பண்ணனால ஒரு பாதிப்பு வராது, எந்த பாதிப்பும் நிச்சயமாக வரவே வராது. ஆனால் இறை தூதரிக்க சூனியம் வைக்கப்பட்டு இந்த மக்கள் நம்புகிறாங்களே அவங்க எந்த அளவுக்கு வழிகாட்டில் இருக்கிறாங்க.
அவங்க இந்த மூமின்னு சொல்லிட்டு தொப்பி அணிஞ்சிட்டு நமாஸ்க்கு போயிட்டு எல்லா அமல் செய்கிறாங்களே, என்ன பயன் இருக்கிறது? ஒரு பயனும் இல்லை. யார் சூனியத்தை நம்புகிறாங்களோ அவங்க நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்துட்டான்றாங்க. சூனியத்தை நம்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தாலா அல்லாஹ் சொல்கிறாங்க, சொர்க்கத்தை தடை செஞ்சாச்சு, அவங்க சொர்க்கம் செல்ல முடியாதுன்றாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இது அகமதுல 18,748 இருக்குது. யாரெல்லாம் சூனியம் உண்மை நம்புகிறாங்களோ சொர்க்கம் தடை செய்யப்பட்டது. அப்போது எந்த அளவுக்கு கொஞ்சமாவது பகுத்தறிவு கொண்டு சிந்திச்சாக்கா ஒரு மனிதன் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்குதோ அதே மாதிரி எனக்கும் இருக்கும். இதை தாண்டி ஒரு மந்திரமோ ஒரு தந்திரமோ ஏதோ பண்ணி மக்களை ஏமாற்றி பொழைக்கிறாங்களே தவிர அதிலெல்லாம் உண்மையாகவே எந்த சக்தியும் கிடையாது. அடுத்ததாக பார்த்து வச்சுக்கோங்களேன், இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் இதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. நம்ம என்ன தான் மார்க்கத்தை விளங்கினாலும் சரி, என்ன தான் மார்க்கத்தில் வந்து சரியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணைக்கக்கூடாதாலும் சரி, ஒரு விஷயமோ ஒரு திருமணமோ அல்லது எங்கேயா வெளியே கிளம்புறோமா, எதா ஃபங்க்ஷனா எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு கார் கடியில் வைக்கிறது, டைம் பார்த்துக்கிறது, ராவு காலம், நல்ல நேரம் கெட்ட நேரம், இப்படி பல விஷயங்களை பார்க்குறோம். நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒன்று இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம். அதாவது அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை தான், வேறு எந்த நாளும் கிடையாது. அதை தாண்டி நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்ம இந்த காலத்தை இப்போ தான் செய்யணும், இப்போ செய்யக்கூடாதுன்ட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் மனிதர்களாக நாம் சாதாரண நினைக்கிறோம். சகுனம் பார்ப்பது, அதாவது ஆந்தை சகுனம் பார்ப்பது, சஃபர் மாதம் பீடைன்னு சொல்கிறது, இது இந்த மாதம் பீடை, சஃபர் மாதம் வச்சா திருமணம் பண்ணக்கூடாது, அந்த மாதத்தில் எந்த நல்ல காரியம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு அமல் செய்யக்கூடாதுன்ட்டு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் நிச்சயமாக கிடையாதுங்க. யார் ஒருவர் நல்ல நேரம் கெட்ட நம்ம பார்க்குறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வச்சவங்க ஆகிடுவாங்க. வீட்டை விட்டு கிளம்புறோம், கடைக்கு போகிறோம், கடைக்கு போன உடனே நம்ம டெய்லி ஒர்க் என்ன இருக்கணும்னா ஊதுபத்தி பற்ற வைக்கிறதா இருக்கும். அப்படி ஊதுபத்தி பற்ற வைக்கலையா அன்றைக்கி வியாபாரம் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படி யார் நம்பிட்டீங்களா அதுவும் இணை வைப்பு தான். ஒரு வியாபாரத்துக்கு போகிறாங்க, போன உடனே கடைக்கு போய் கடை தந்த உடனே ஊதுபத்தி பற்ற வச்சா தான் நீங்கள் வியாபாரம் ஆகும் நினச்சோமா, அந்த நினைப்பு கூட நம்ம இணை வைப்பு தான். நம்ம சாதாரண நினச்சிக்கிறோம், நம்ம கரெக்டாக 8 மணிக்கு வீட்டு விட்டு வெளியே போனால் தான் நீங்கள் வியாபாரம் ஆகும், 8:10 போனால் வியாபாரம் ஆகாது. அப்பேற்பட்ட எண்ணம் வந்துச்சா அதுவும் இணைப்பு தான். நம்ம எப்பயுமே நம்ம சாதாரணமாக போய்கிட்டே இருக்கணும், அது இணைப்பு ஆகாது. ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நம்ம 10 மணிக்கு போனால் தான் வியாபாரம் ஆகும், ஒரு 8 மணிக்கு போனால் தான் வியாபாரம் ஆகும், கடையில் போன உடனே ஊதுபத்தி 10 வச்சா தான் வியாபாரம் ஆகும், எலுமிச்சை பழத்தை அறுத்து வச்சா தான் வியாபாரம் ஆகும், இல்லை நம்ம போன உடனே குர்ஆன் எடுத்து படித்தா மட்டும் தான் வியாபாரம் ஆகும். குர்ஆன் படிக்கிறது நல்லது தான், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் கடைக்கு போன உடனே நம்ம குர்ஆன் எடுத்து அல்லம் சூரா படித்தா மட்டும் எனக்கு வியாபாரம் ஆகும், அது கூட நல்ல நேரம் கெட்ட பார்க்கத்தான், அது கூட இணைப்பு தான். நீங்கள் தாராளம் எப்போ வேணால் குர்ஆன் படிங்க, தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு வியாபாரம் ஆகணுன்றதுக்காக போய் குர்ஆன் படித்தா அது கூட இணைப்பு தான். அப்போது இது போன்ற பல இணைப்புகள் இருக்கிறது. ஆனால் நாம் வந்து இந்த தௌஹீதை தெளிவாக விளங்கியிருக்கோங்க. அல்லாஹ் வந்து நமக்கு புரிஞ்ச மிகப்பெரிய அருள் தெரியுமா, இந்த ஈமானை கொண்டது தான், இந்த தௌஹீதை விளங்கினது தான். இந்த பண்பு வந்து நாம் மரணிக்கின்ற வரை நம்ம இருக்கணும்னாக்கா நாம் நம்மால் இயன்றவரை அதிகப்படியான அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.